ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடைக்கால நிறுத்தத்தை செஞ்சுருக்காங்க. பொதுவாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு போனாலும் முன்னுக்கு பின்னா முரணாக தான் பேசுகிறாங்க. எந்த ஒரு தீர்மானத்துக்கு வராமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே காசாலிருந்தே ஏன் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இஸ்ரேல் எப்போ பார்த்தாலும் எங்களுடைய பிணை கைதியை வெளியே விடுங்க, அப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ கொஞ்ச நாளாக, இப்போ இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு உணவை உள்ள விடுங்க, அப்போ தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லிட்டு காசாவுடைய தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இப்போ இடைக்கால நிறுத்தமாக பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் அமெரிக்காவோ இல்லை கத்தாரோ யுஏஇயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜிப்தோ யாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு செய்தியும் சொல்லலை. ஏன்னா நேற்று வரையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நிறுத்திடுவோம் அப்படி இப்படின்னு பேசினவங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான், எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இனி எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவுக்கு அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போர் நிற்கும்னு காமிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மற்ற நாடுகளெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ போர் நிற்காது, பேச்சுவார்த்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு, மறுபடியும் காசா இன்னும் கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அமெரிக்கா இன்னைக்கு முன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசாவுக்காக 40 மில்லியன் உணவுக்காக ஒதுக்கியிருக்காங்களாமா. எதுக்கு இந்த தேவையில்லாத நாடகம்னு பார்த்துட்டிங்கன்னா, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, தனி நாடாக ஏற்றுக்கிறாங்க. மால்டோ அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க. இதில் வேற ஃப்ரான்ஸ் அதிபர் அப்படியே போய் பிரிட்டானியாட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, வந்துருங்க, நாமளும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், எல்லாருமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிச்சிடலான்ட்டு. அது விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நெத்தன்யாகவே திட்டுற மாதிரி திட்டுறது. நெத்தன்யாக சொல்றதெல்லாம் போய் அங்கே காசாவுக்குள்ள பசி பட்டினி இருக்கிறது உண்மைதான். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தா எனக்கே நெஞ்சமெல்லாம் பதறுது, பார்க்கறக்கே பாவமாக இருக்கு. அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது இஸ்ரேலுடைய கடமை தான், அவங்க தான் போர் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. அது வேறு எதுக்காகவும் கிடையாது, இந்த ஒரு காரணத்துக்காக தான். அப்படி தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை நாளாக ஆயுதத்தை கொடுத்து காசா மக்களை அழிச்ச அந்த ட்ரம்ப் இப்போ காசா மக்களுக்கு உணவுக்கு காசு கொடுக்குறாங்களாமா. ஆரம்பத்திலேயே UNRWAக்கே இவங்க தான் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போரில் கடந்த ஒரு வருஷமாக UNRWA ஃபண்ட் எல்லாத்தையும் நிறுத்தினதே முதல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் நாங்கள் UNRWAக்கு காசு கொடுக்க மாட்டோம். அந்த அமைப்பு தான் அக்டோபர் 7 எங்கள் கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க பின்னாடி உடந்தையாக இருக்காங்கலாம் என்ன பண்ணாங்க, போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேஸ்லாம் போட்டாங்க. கேஸெல்லாம் போட்டதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. UNRW மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபித்தாலும் கூட என்ன பண்ணல, இந்த இஸ்ரேலு அதுக்கப்புறம் அமெரிக்கா யாரெல்லாம் கை நீட்டினாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாடுகளாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காசாவுடைய நிலைமையை தெரிஞ்சு UNRWAக்கு காசு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு பார்க்கும்போது ட்ரம்ப்பே என்ன பண்ணியிருக்காங்க, காசாவுடைய குழந்தைகளுக்காக, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு வெளி வேஷம் தான். இந்த வெளி வேஷத்தை இன்னும் எஃபெக்டிவாக போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போய் ஜெர்மனிகிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் கொண்டு போய் ஏர் ட்ரூப்புங்கிற பேரில் போட்டு விட்டு வாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த உணவு போனதுக்கு பிறகு அங்கே காசாவில் உணவு தட்டுப்பாடே இல்லைன்னு தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாம் காசா மேலே ஒரு பரிதாபத்தோடு தனி நாட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னனால இன்றைக்கி ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 20 ட்ரக்குகள் அளவுக்கான உணவுகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஏர் ட்ரூப் பண்ணியிருக்காங்க. 20 ட்ரக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் 2, 3ன்னு போயிட்டு இருக்கப்போ இந்த அளவுக்கு ஓடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க, ஆனால் போட்டதெல்லாம் எவ்வளோ மக்கள் கையில் போச்சுன்னு தெரில. கண்டிப்பாக பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் உள்ளக்குள்ளேருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுடைய இராணுவம் தரை வழியாக வரக்கூடிய உணவுகளெல்லாம் எடுத்துருது. இந்த ஏர் ட்ரூப் போடக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிருதுன்னா, இஸ்ரேல் வச்சுப்பாங்க. இதே காசா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் மக்கள் எடுக்க முடியும். கடலில் தான் நிறைய விழுகுது. ஏன்னா அது கடல் இருக்கக்கூடிய ஊர். இப்போ கடல் இருக்கக்கூடிய ஊரில் கடல் தண்ணியில் போய் விழுந்ததுக்கு பிறகு இவங்க ஒன்றுமே இவங்கள்ட்ட சௌரியம் இல்லை. போட்டில் கூட இவங்களால போய் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. கடைசிக்கு போட்டை இயக்குற மாதிரி இருந்தால் கூட போட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அமைப்பே கொடுப்பாங்க. அது கூட இல்லாதனால ஏர் ட்ரூப் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ போட்டாலும் அதிகமானது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு மூட்டை வெறும் கோதுமை மாவுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க போய் அந்த ஒரு மூட்டைக்காக அவங்களுடைய உயிரவே பணைய வைக்கிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வேறு 40 ட்ரக் அளவுக்கு ஏர் ட்ரூப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ஃப்ரான்ஸும் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜெர்மனியும் பண்ணியிருக்காங்க,
பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் காசு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ட்ரக்குகளை என்ன பண்ணியிருக்காரு நெத்தன்யாகும் விட சொல்லியிருக்காங்க. அதிகமான ட்ரக்குகள் உள்ளே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 50 ட்ரக்குகள்லாம் வந்து சொல்லப்படுது. அது வந்து ஒரு பிரயோஜனம்னு சொன்னாலும் அதை தான் என்ன பண்ணிடுறாங்க, உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபுப் சபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துரோகிகிட்ட வந்து சொல்லி நிறைய வந்து ட்ரக்குகளில் இருக்கக்கூடிய பொருள்களையும் வந்து களவாடி இருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா வித்துட்டு இருக்காங்க. ட்ரக்குகள் உள்ளே வருது இல்லை, வர்ற ட்ரக்குகளில் இருக்கக்கூடிய உணவுலாம் காசுக்கு இல்லை, அது சும்மா தான் பொதுமக்களுக்கு ஒரு எய்ட் மாதிரி, ஒரு அவசர கால நேரத்தில் கொடுக்கக்கூடிய உணவு மாதிரி போகணும். ஆனால் அதில் இருக்கிறத திருடிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்கன்னா சாதாரண விலையெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு முட்டையை வந்து சொல்கிறாங்க வெறும் சாதாரண சமயத்தில் 5 ரூபா இருந்த முட்டை 500 ரூபா அளவுக்கு முட்டையே விற்கிறாரம்மா. ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்களாம் 2 வருஷமாக முட்டை, பால், கறி இதையெல்லாம் நாங்கள் பார்க்கவே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய அமைப்பு கொடுக்கக்கூடிய உணவு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். வெறும் தண்ணியில் மசாலா பொடியை கலக்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, குழம்பா வச்சுக்கிறாங்க. அது போக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெட்டை தொட்டு சாப்பிட்றாங்க, சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்றாங்க. அந்த சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா பூசம் கொடுத்து கிடக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, கழுவிட்டு தொடச்சிட்டு சாப்பிட்றாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையை பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து அங்கே கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பேச்சுவார்த்தையை நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டன்னுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்திருக்கு. ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் உணவு போயிருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்தா மற்ற நாடுகள்லாம் நீங்கள் தனி நாடு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறதுக்காகவே செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் தனிப்படையாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்களாம்மா. தயவு செஞ்சு நீங்களாம் என்ன பண்ணிடாதீங்க, தனிநாடு கொடுத்து தொலைச்சிடாதீங்க, எங்களால் சமாளிக்க முடியாது, நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இஸ்ரேல் என்ன பண்ணிடுவான், அதை அப்படியே பிடிச்சிருவான், இஸ்ரேலுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி அமெரிக்கா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்குறோங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் மாறிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு. இப்போ உணவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிலைமையை மாற்றிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் இந்த இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு போகணும், அதுவும் காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு இருக்காரு. காசாவில் ஏதுடா அவங்களுக்கு வீடுன்னு கேட்டால் காசாவே அவங்களுடைய நாடு தானம்மா. அதனால அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போய் வந்து தங்குறதுக்காக தான் அவங்க இத்தனை நாளாக துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசி வச்சுருக்காரு. இவங்க எங்கேருந்து சுதந்திரத்தை கொடுக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இராணுவத்தை சேர்ந்தவர்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்கும் போதே அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியுமே அங்கே பசியில் தான் செத்துட்டு இருக்காங்கன்ட்டு, யார் பசி பட்டினி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், வேறு ஒரு யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் பசி பட்டினியோடு வந்து அந்த மக்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இராணுவத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நெத்தன்யாஹு வந்து அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்கலை, பட்னியா பஞ்சமா அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நேற்று கூட வீடியோவில் வந்து நெத்தன்யாஹு பேசியிருக்காரு. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்களே அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு காசாக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு போகணுன்ட்டு, எந்த பகுதியில் அவங்கள்ட்ட இருக்குன்னு கேட்டால் நார்த்து வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம காசாவில், அந்த நார்த்து பகுதிக்கு நாங்கள் போகிறோம், வடக்கு காசாவுக்கு போகிறோம்னு சொன்னதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் என்னது வடக்கு உங்கள் கையில் இருக்கா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மெர்காக்களை வந்து அழிச்சிருக்காங்க. அதுவும் வடக்கு பகுதியிலேயே அழிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கையில் இல்லை, அதுவும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, மேலே எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கலாம், கீழே நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ இந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.